ஹலோ மாமா. சொல்லு தரசே. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க கார்த்திக்? எங்க கார்த்திக்கிட்ட போன் கொடுங்க. சரசே, அவன் மதிய சாப்பாடு இப்பதான் சாப்பிட்டு இருக்கான். போன கொடுக்குவானே, பேசுறியா? மாமா இருக்கிட்ட விடுங்க. புள்ள சாப்பிட்ற பிள்ளைகிட்ட போனை கொடுக்க போறேன்றீங்க. அவன் நல்லா சாப்பிட்டான், நீங்க விடுங்க. உன்கிட்ட தான் சங்கதி ஒண்ணு பேசணும். என்ன சரசு, என்ன சங்கதி என்கிட்ட சொல்ல போற? சொல்லு சொல்லு. மாமா எல்லாம் நம்ம பொண்ணு பூமாரியை பத்தி தான். இந்த சரவண தான் நம்ம பொண்ணு பூமாரியை கட்டிக்க மாட்டா சொல்லிட்டான்ல. இப்ப ஒரு மாப்பிள்ள வந்திருக்குங்க, அத பத்தி பேசுதான் உங்ககிட்ட போன் பண்ணப்ப நானு. ஓ, பூமாரிக்கு மாப்பிள்ள வந்திருக்கானா? யார் அது? என்ன விஷயம் தெளிவா சொல்லு சரசு. சொல்றேன் மாமா, கேளுங்க. அதை சொல்றதுக்கு தானே போன் பண்ணிருக்கேன். தெளிவா சொல்றேன் கேளுங்க. நம்ம பொண்ணு பூமாரி ஒரு நாள் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தாங்க. போன இடத்துல நம்ம ஊர் பஸ்ஸை விட்டுட்டு போன்ல சார்ஜர் இல்ல போல, என்கிட்ட போன் அடிச்சு சொல்லல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு வீட்டுக்கு போயிட்டு சார்ஜர் போட்டு என்கிட்ட தகவல் சொல்லலான்னு முடிவு எடுத்துருக்காப்பல. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இருமா தங்கிட்டு நாளைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க போல. இப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், காலையிலேயே வந்துன்னு சொல்லிட்டு நானே திட்டி தான் ஃபோனை வச்சேன். அதுக்கப்புறமா மதியம் வந்தால் அது ஒரு பிரச்சனையாச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பூமாரியை பார்க்க வந்திருக்கோம், சும்மா எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாலே அதை பார்க்கணும் போல இருந்துன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதான் எனக்கு தெரியும். வந்து போனதுக்கு அப்புறம் மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். சொல்லு சார்சே, என்ன சொன்னா உன் மகனி? மாமா இன்னைக்கு காலைல எப்பயும் போல என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மதனி வந்து சரசே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் மதனியே சொல்லு அப்படின்னேன். இந்த மாதிரி வந்து நேற்று காமாட்சி குடும்பம் வந்திருந்தாங்களே, எதுக்கு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா என்கிட்ட மதனி. நானா சொன்னேன், அதான் பூமாரியை பார்க்க தானே வந்தாங்க அப்படின்னு. அதுக்காக மதனி என்கிட்ட நான் சொல்றேன், அதான் உனக்கு தெரிஞ்சது. என்கிட்ட காமாட்சி என்ன விஷயம் தெரியுமா சொன்னா, உன் பொண்ணு பூமாரிய அவங்க மருமாவெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க, நீ பொண்ணு கொடுக்க தயாரான்னு என்கிட்ட மதனி சொன்னான். சார்சே, எனக்கு புரியல. பூமாரி தங்கிட்டு வந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மா பேரு காமாட்சியா? அந்த காமாட்சிக்கோட பையன் இருக்கிறானா? ஆமா மாமா, அந்த வீட்டுல இருக்க சொல்லிட்டு வந்தால அந்த அம்மா பேர் தான் காமாட்சி. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒண்ணு, ஒரு பொண்ணு ஒண்ணு. பையனுக்கு வந்து 25 வயசு ஆகுதான். பொண்ணு இப்பதான் வந்து காலேஜ் படிக்க போறாளாம். சரி, இப்ப அந்த பையனுக்கு நம்ம வீட்டு பொண்ணு பூமாரியே கேக்குறாங்களா? ஆமா மாமா, அந்த காமாட்சியோட பையன் இருக்கிறான், அவன் பேரு சூர்யா. அவனுக்கு வந்து நம்ம வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்கான், அதனால கட்டிக்கணும் ஆசைப்படுறானாம். அதுக்காக அவங்க அம்மா அவங்க தங்கச்சி 3 பேர் வந்து பொண்ணு கேட்டு போய்க்கிறாங்க. இது என்கிட்ட மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண, போய் பூமாரிட்ட சொன்னேன். பூமாரி இந்த மாதிரி வந்து உன்னை பொண்ணு கேட்டு போயிருக்காங்க, நீ என்ன சொல்றேன் கேட்டதுக்கு, இதானா எனக்கு தெரியுமா இதை பத்தி, எனக்கு நானே அவங்க வீட்டுல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாய அடிச்சிட்டான். ஓ, பூமாரிக்கு தெரியுமா? அப்புறம் பூமாரி என்ன சொன்னா இதுக்கு? நான் சம்மதமாவா பூமாரிக்கு? இதை தாங்க நானும் கேட்டேன் அவகிட்ட. ஏண்டி நீ பேசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட சொல்லு, அந்த பையன் உனக்கு வேணுமா வேணாமா? அந்த வீட்டுக்கு மருமகளா போவ நீ ரெடியா? என்ன உன் விருப்பத்தை சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான் பேசிக்கிறேன் நீ போமா, நீ ஏன் அதை பத்தி யோசிக்கிற? நீ சொல்லிட்டு போய்கிட்டாங்களே, பதில் தானே. நானே அவங்க அந்த அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன், காமாட்சி அம்மா கிட்ட, நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க அவன். சரி, அப்புறம் நீ என்ன சொல்றத பத்தி? நான் சொல்றதுக்கு என்ன மாமா, நீங்க சொல்லுங்க, இது என்ன செய்யலாம்ன்றதை நீங்க சொல்லுங்க. அதுக்குதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் எது என்ன மனசுல நினைப்பேன், இது நடக்கலாம் அது செய்யலாம் அப்படின்னு நினைப்பேன். நீங்க சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எந்த செயலும் செஞ்சது கிடையாது. நீங்க சொல்லுங்க. சாரசே, எனக்கு தெரியாது, அந்த பையனை நான் பார்த்தது கிடையாது. அந்த குடும்பம் எப்படின்னு எனக்கா தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். நீ சொன்ன ஏதாவது குடும்பத்தை பத்தி சொன்னா எனக்கு தெரியும். நான் அந்த பையனை பார்க்கணும், அப்பதான் நான் எந்த முடிவு இருந்தாலும் சொல்ல முடியும். நீ விசாரிச்சியா அந்த குடும்பம் நல்ல குடும்பமா? பூமாரிக்கிட்டே கேட்டியா அந்த குடும்பத்தை பத்தி? ஓகேவா, நீங்க பேசிக்கங்க. மாமா நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அந்த குடும்பம் நல்ல குடும்பமா பூமாரிக்கிட்ட விசாரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து அந்த குடும்பத்தை பத்தி மதனியும் என்கிட்ட சொன்னா, எல்லா தகவலும் வந்துருச்சு மாமா. இப்ப நீங்க சொல்றதுல தான் இருக்குது பதில். அப்புறம் பூமாரி சொல்லும். எனக்கு இதுல வந்து ஒரு 90% சம்மதம் தான் மாமா. நான் ஒண்ணு அந்த பையனும் நல்ல பையனா தான் இருக்கிறான், அந்த குடும்பம் நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது. சொத்து இருக்குதான், சொந்த வீடு இருக்குதான், அந்த பையன் மாசம் 30,000 சம்பாதிக்கிறானா, எல்லாமே விசாரிச்சாச்சு. என்ன ஒண்ணு, அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும், ஏது என்னன்னு பேசணும். அவங்க அப்பா வரல, அதான் அவங்க அப்பா ஒரு வார்த்தை பேசணும். என்னன்ட்டு நீங்க சொல்லுங்க மாமா. நீங்க என்ன சொல்றீங்க? பூமாரி சொல்லணும். இதான் சரிடே. இப்ப பூமாரி என்ன சொல்றா சொல்லு மாமா. அவதான் என்னன்னே சொல்ல மாட்டாளே. நீங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்ன கேளுங்களா. நான் கேட்டதுக்கு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், நான் பியூட்டி பார்லர் வைக்க போறேன் அப்படி சொல்றாங்க அவ. அப்புறம் அந்த பையனை பிடிக்குமா சொல்லாடின்னா அதை சொல்ல மாட்டான்.
மனசுல என்னமோ வச்சிருக்கிறா, பிடிக்குது போல அவளுக்கும் பிடிச்சிருக்குது. ஆனா வெளியே சொல்ல மாட்டா. அப்புறம் கல்யாணமும் வேணாம் சொல்றா, நான் பியூட்டி பார்லர் வைக்க போறேன்றா. ஒண்ணுமே புரியலங்க. உங்க பொண்ணு கிட்ட நீங்களே பேசிக்கங்க. ஓ அப்படியா? நான் தான் பூமாரிட்ட பேசணுமா? சரி சார் சரி, நான் பேசிக்கிறேன். சரி, நெட்டவழி எங்க? என் பொண்ணு நெட்டவழி, அவகிட்ட கூட போன. ஆட நீங்க வேறங்க, இன்னும் திவ்யாவை நீங்க நெட்டவழின்னு கூட்டு இருக்கீங்க. ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட்டுங்க செல்லமா. சரி, இப்ப அவ கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கா, இன்னும் நெட்டவழின்னு கூட்டு இருக்கீங்க. விடுங்க அத. குழந்தைங்களாம் கேட்டா என்ன நினைக்குங்க? திவ்யான்னு சொல்லிட்டு போங்களா நெட்டவழின்னு. அது எப்படி சார்ச்சு? என் பொண்ணு எனக்கு எப்பயுமே குழந்தை தான். அவ ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா, அவ பேரம் பேத்தி கூட எடுத்துக்கிட்டான். நான் உயிரோட இருக்க வரைக்கும் எனக்கு அவ குழந்தை தாமா. என் பொண்ணை நான் எவ்வளவு பாசமா வளர்த்து வச்சிருக்கிறேன். நான் செல்லமா எப்படி வேணா கூப்பிட வேண்டிய. நீ என்னடி சொல்ற? சரிங்க, உங்க பொண்ணை நீங்க எப்படி வேணா கூப்பிடுங்க போங்க. என்கிட்ட ஆனா சொல்லாதீங்க நெட்டவழின்னு. அவன் ஆயிட்டா போறத வாழ்ந்தது ஒரு குத்தமா? அதுக்காக நெட்டவழின்னு சொல்லிக்கின்னு சும்மா இருங்க. எனக்கு பிடிக்கல அதெல்லாம். உனக்கு பிடிக்கல போடி. என் பொண்ணு நான் நெட்டவழி தான் கூப்பிடுவேன் செல்லமா. உனக்கு என்ன? சரிங்க, உங்ககிட்ட நான் வாக்குவாதம் பண்ணல. சரி, உங்க பொண்ணு நெட்டவழி கிச்சன்ல நைட்டு டிஃபன் செஞ்சுட்டு இருக்கா. ஓ, கிச்சன்ல வேலை செய்யறாளா? ஏன் அந்த வீட்டுல என்ன என் பொண்ணு தான் அப்பதான் வேலை செய்யற மாதிரி தெரியுது. நானும் போன் போட்டு அப்பதான் இந்த வேலையை செஞ்சேன் அந்த வேலையை செஞ்சேன் சமையல் செஞ்சுன்னு இருக்கேன்றா. எப்ப பார்த்தாலும் இவளே தான் வேலை செய்யறாளா? அங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா? அதை எங்க நீங்க கேக்குறீங்க? இந்த திவ்யா தாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு கிடக்குறா. உருடி, அவங்க இந்த வேலையை செஞ்சுப்பாங்க, நீ ரெஸ்ட் எடுடி. இந்த வேலையை மட்டும் செய்ய, அந்த வேலையை செய்யாதன்னா. அட நீ வேற சும்மா இருமா. யார் செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. நான் தான் எல்லா வேலையும் செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவகிட்ட என்னால சொல்லி மாறல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு கிடக்குறா. ஐயோ புள்ள பாவண்டி. எல்லா வேலையும் செஞ்சு இன்னும் ஒல்லியாவே கிடக்குறா. ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா தானே. சாப்பிட்றதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்பா போன் போட்டாலும் வீடியோ கால் பேசினாலும் அப்படியே ஒல்லியா இருக்கிறா. நல்லா அங்கே குண்டா வராளா பாரு. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா தானே வந்து எல்லா வேலையும் செஞ்சுனே கிடக்குறாளே. இரு அவ போனை போட்டு நான் கேட்கறேன் பாரு. ஆமாமா, உங்க பொண்ணு நெட்டவழிக்கிட்ட நல்லா கேளுங்க. ஏமா இந்த எல்லா வேலையும் ஏன் செஞ்சுற? மத்தவங்க செஞ்சுப்பாங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் உங்க பொண்ணு கேட்கறாளாம் பாப்போம். சரி சரி, நான் கேட்கறேன். சரி, போனை வச்சிருவா. சரி மாமா, நானும் போனை வச்சிடறேன். நல்லா சாப்பிடுங்க. ஏதாவது லீவு கிடைச்சா வர பாருங்களாங்க. இல்ல நீங்களாவது லீவு போட்டு வாங்கலாம் ஒரு வாரம். சரி லீவ் கிடைக்குதா நான் பாக்குறேன்னா. ரொம்ப நாளா லீவ் எடுக்கல, இப்பதான் எடுக்கலான்னு இருக்கிறோம். சரி, கேட்டா தந்துருவாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்பா. அவ்வளவு சீக்கிரம் லீவ் கொடுக்க மாட்டாங்க. என்ன நான் பூமாரிட்ட பேசிட்டேன். இந்த சூர்யா அன்னைங்கள அந்த என்ன ஆகுது என்ன பேசிட்டேன் வர பாக்குறேன்னா. சரிங்க மாமா, எப்படியாவது லீவ் கேட்டு வாங்க. உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வாங்க மாமா, ஊர் பக்கம் வந்துப்பாங்க. அங்கேயே இருக்கிறீங்க. வாங்க மாமா. சரி வாங்க. என்னன்னு பேசிட்டு பூமாரிட்ட மறக்காம ஃபோன் பண்ணி பேசுங்க. சரி, ஃபோனை வச்சிடறேன் மாமா. சரி நானும் போனை வச்சிடறேன். என்னங்க டின்னர் செஞ்சுட்டேன், வாங்க சாப்பிடலாம் வாங்க. செஞ்சிட்டியா? சரி வரேன் போ. நான் வந்து சாப்பிட்றேன், நீங்களாம் சாப்பிடுங்க போங்க. என்னங்க என்ன பசிக்குது சொன்னீங்க, செஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூப்பிட்றேன் பொறுமையா சாப்பிட்றேன்றீங்க. என்ன ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்குது? என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாண்டி, ஒரு விஷயமா தான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். சரி போ, நான் என்னன்னு யோசிச்சுட்டு அப்புறமா வரேன் போ. என்னங்க என்ன விஷயம்? இந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் யோசிக்க மாட்டீங்களே, என்ன சொல்லுங்க. அதுக்கு அப்படி வந்து உட்காருங்க. ஏன் இங்க தனியா உட்காந்து இருக்கீங்க? வாங்க. சே வாரம் போடின்னு சொல்றேன், அப்புறம் நின்று கேள்வி மேல கேள்வி கேட்டுன்னு இருக்கிற. ஒரு கணக்கு வழக்கு ஒண்ணு அது தப்பா வருதுன்ட்டு யோசிச்சுன்னு இருக்கேன் நானு. அங்க வந்து உட்கார சொல்றேன் போ. வாரம் போடி. அப்பா அப்பா. என்னம்மா ரம்யா, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சொல்லு. அப்பா அதான் சரவணன் உங்க வீட்டு அட்ரஸ் அனுப்ப சொல்றேன் இருந்தீங்கல்ல, உங்க செல்லுல அனுப்பிட்ட பாருங்க. நாளைக்கு என்னன்னு விசாரிக்கிறீங்களா? அனுப்பிட்டியா? சரி அனுப்பிட்டல, நான் பாத்துக்கிறேன் போ. நான் விசாரிச்சுட்டு அப்புறம் சொல்றேன் போ. அப்பா உங்க செல்ல எடுத்து பாருங்க, அட்ரஸ் வந்திருக்கா பாருங்க. அதுல ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஊரு எல்லாமே அனுப்பியிருக்க பாருங்க. வீடு வந்து ஒரு பெரிய வீடு, காம்பவுண்ட் போட்டு இருக்கும். வீட்டோட போட்டோ கூட அனுப்பியிருக்க பாருங்க. உங்க செல்ல வந்திருக்கா பாருங்க. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. பாருங்கப்பா. ரம்யா அதான் சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நான் வேற ஒரு இதுல இருக்கிறேன் நானு. இப்போ வந்து 2 பேர் நின்றுக்கிட்டு போ ரம்யா போ. நான் நல்லா இருக்கிறப்ப உன்கிட்ட பேசுவேன். இப்போ எனக்கு மூடு சரியில்லை, நான் ஏதாச்சும் உனக்கு ஏசிட போறேன் நானு போ. சரிப்பா ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க பொறுமையாவே பாருங்கப்பா. அது சொல்றதுக்கு தான் வந்தேன் நானு. நீங்க நாளைக்கு பொறுமையாவே என்ன விசாரிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கப்பா. சரி நான் போறேன்.
ஆ? என்ன ரம்யாவை செல்லுக்கு அனுப்புனா என்ன பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றும் புரியலையே. என்னங்க என்னங்க சொல்லிட்டு போறா ரம்யா? என்னடி என்னதாடி உனக்கு பிரச்சனை? சும்மா இங்கே நின்று போறே நீ. உன்னை போதானே சொன்னேன் நான். என்னமோ பேசுற ரெண்டு பேரும். இப்போ உனக்கு என்ன? ஐயோ என்னன்னு கேட்டது ஒரு குத்தமா? என்ன ரெண்டு பேரும் பேசிங்களே ரகசியமா? என்ன சுவாவி ஏதோ அட்ரஸ்ன்றா காம்பவுண்ட் போட்ட வீடுன்றா? என்னன்னு கேட்டா அதுக்கு என்னமோ என்கிட்ட கத்துறீங்க? என்னதாங்க பேசுறீங்க ரெண்டு பேரும்? எனக்கு தெரியாமா? ஆ என் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாம் ரம்யா பேர்ல எழுதி வைக்க போறான் போதுமா? அங்க ஒரு காம்பவுண்ட் போட்ட வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டையும் அவன் பேர்ல எழுதி வைக்க போறான் போதுமா? என்னங்க என்னன்னு கேட்டா விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன் சொல்லிடுங்க. அதுக்கு என்ன எப்படிலாம் பேசுறீங்க? ஒன்றும் தெரியாம கிடக்குறேன் நானு. காம்பவுண்ட் போட்ட வீட்டை எழுதி வைக்க போறாரா அவரு? ஏங்க ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? உங்களை வந்து சாப்பிட கூட்டம் மாதிரி நானு என்ன சொல்ல சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி ஐயோ எப்ப செய்ய பசிக்குது நீங்க செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க கூப்பிட வந்த என்ன நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்களா? நீங்க எப்பயும் வந்து சாப்பிடாம போங்க. உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிடறேன். நீங்க 10 மணிக்கு கூட வந்து சாப்பிடுங்க போங்க. ஏன்டி ஏன் நான் தான் கோவமா பேசுறேன், நீ ஏன் கோவமா பேசுற? எனக்கு வந்து அப்ப ஒரு மாதிரி இருக்கு, போனா போயிடணும். நீ போகாம நின்று என்கிட்ட பேசினே இருக்கிறதா எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் கோவமா பேசுறேன், நீங்க கோவமா பேசுவியா? சரி என்ன விஷயம் வாங்கிட்டு சொல்றேன். ஏன் நான் முதல்ல இந்த நிலைமையில இருக்கிறேன்றதுக்கு சொல்றேன். நம்ம வீட்டுல ஒரு 5000 ரூபாய் ஒரு பணத்தை உனக்கு காணும். நான் எண்ணி எடுத்துன்னு வந்து வச்சிருந்தேன். அதுல ஒரு 5000 ரூபாய் குறையுது. அந்த காசை காணும். அது இங்க இருக்கிறவங்க யாராவது எடுத்துட்டீங்களா இல்ல அந்த கணக்கு போட்டதுல தப்பா போட்டுனாலும் இல்லை அங்கேயே ஏதாவது இங்கேயே மிஸ் ஆயிடுச்சா இன்னும் யோசிச்சுன்னு இருக்கிறேன். இதை பத்தி உனக்கு தெரியுமா ஏதாவது? ஒரு 5000 ரூபாய் ஒரு பணம் உனக்கு காணும். உனக்கு தெரிஞ்சா சொல்லு. ஐயோ 5000 ரூபாய் காணாமா? என்னங்க எனக்கு தெரியாதுங்க. நீங்க எங்க காசு வச்சீங்க? நம்ம வீட்டுல யாருங்க எடுக்க போறா? நீங்க தாங்க அங்க ஏதாவது தப்பா கணக்கு போட்டிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. ஐயோ எங்க 5000 காணோம். ஆமா 5000 ரூபாய் காணோம். எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அப்பப்போ வீட்டில் இருக்கிறது இல்லை. நான் வெளியே போயிட்டு வரேன். இதுக்கு இடையில எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து எண்ணி கரெக்டாக தான் எண்ணி வந்து வச்சேன். நான் அதில் ஒரு 5000 ரூபாய் மட்டும் குறையுது. இதுதான் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ளார நாம தான் இருக்கிறோம். எப்படி இது காணாம போயிருக்கோம்? உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லு. இல்லை இந்த ராகுல் ஏதாவது எடுத்துருப்பானா? என்னங்க ராகுல் அந்த மாதிரி எதுவும் எடுக்க மாட்டாங்க. வேணும்னா எவ்வளோ வேணுமோ கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி காசுலாம் எடுக்க மாட்டாங்க. அவனை எதுவும் நீங்கள் போய் கேட்ட போறீங்க? இல்லடி இல்லை சொல்கிறேன். அவன் எடுத்துருப்பானா என்னான்னு தெரியல. நீ அவன்கிட்ட நைஸாக விசாரிச்சு பாரு. ஏன்னா நம்ம என்ன இங்கே எதாவது காணாம போய் அங்கே போய் யாரையும் கேட்டக்கூடாது பத்தியா? யாரையும் வந்து இந்த திருட்டு பழியெல்லாம் யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் போட்ட முடியாது. நம்ம குடும்பத்தில் ஏதாவது பேசினா அது வேற கதை. அங்கே போய் எதுவும் பேச முடியாது. நீ என்ன நான் அவன்கிட்ட விசாரிச்சு சொல்லு. சரிங்க அவன் எடுத்திருக்க மாட்டான். இருந்தாலும் ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்காக வந்து யாரையும் போய் எதுவும் கேட்டுறாதீங்கன்னா நான் ராகுல் கிட்ட விசாரிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு நீங்கள் அங்கே போயிட்டு கணக்கு பாருங்க. சரி போ புஷ்பா. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நானே. சரிப்பா சாப்பாடு எடுத்து வைப்போ. நான் கை கழுவின்னு வரேன். சரிங்க சரி சாப்பிட வாங்க. நான் எடுத்து வைக்கிறேன். கை கழுவிட்டு வாங்க. என்னடா சூர்யா காலையில எழுந்துட்ட? இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எழுந்துப்பேன். இன்னைக்கு சீக்கிரமா எழுந்து உட்காந்து இருக்கிறேன். ஏன் தூக்கம் வரலையா? இல்லை ஏதாவது நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா எல்லாம் அந்த பூமாரிய பத்தி தான். ஒரு பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டா. உண்டு இல்ல இந்த 2 பதில ஒண்ணு சொல்லுன்னா சொல்ல மாட்டாமா அவ. சூர்யா நேத்து பூமாரி ஏதாவது ஃபோன் பண்ணியிருந்தாரா உனக்கு? என்ன சொல்ற? ஆமாமா நேத்து ஆபீஸ்ல இருக்கிறப்ப போன் பண்ணா. மாதிரி பேசினா இந்த மாதிரி என்ன வந்து கட்டிக்க உனக்கு சம்மதமா என்னன்னு சொல்லு அப்படின்னா அதை சொல்ல மாட்டாமா. என்னென்னமோ பேசுறா. நான் கேட்கற கேள்விக்கே பதில் சொல்ல. என்னென்னமோ பேசுறாமா. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. கடைசி வரைக்கும் பதிலே சொல்லலாமா. என்னடா சொல்ற? பதிலே சொல்லலையா? ஏன் நீ என்ன கேட்ட? அவன் என்ன பதில் சொன்னா? கோவமா பேசினால ஏதாவது? இல்லம்மா கோவமா பேசுனா கூட பரவாயில்லையே. சரி நம்ம மேல விருப்பம் இல்ல போல, நம்ம கட்டிக்க விருப்பம் பண்ணல போலன்னு சொல்லிட்டு விட்டலாமே. அவன் ஒரு மாதிரி சம்மதம் தெரிவிக்கிற மாதிரியும் அது அப்படி இல்லைன்ற மாதிரியும் எனக்கு ஒண்ணுமே புரியலமா. போமா நீ ஏன் பூமாரிட்ட போன் பண்ணி கேளுமா. நம்பர் வாங்கிட்டே இருக்குல்ல, நீ ஏன் பூமாரிட்ட பேசுமா. நான் கேட்கறதுக்கே பதில் சொல்ல மாட்டாமா. என்னென்னமோ சிரிச்சு பேசுறா, என்னமோ காமெடியா பேசுறா, சின்ன பிள்ளை மாதிரி பேசுறாமா. நேற்று பேசி எனக்கே கடுப்பு ஆகி போச்சுமா. டேய் சூர்யா உனக்கு இது கூட புரியலையா? அந்த பொண்ணுக்கு உன்னை கட்டிக்க சம்மதம் தான் போலடா. அதனாலதான் அந்த மாதிரி பேசியிருக்கா. ஏன்னா நேரடியா உன்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்குன்னு என்னென்னமோ பேசியிருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. உன்னை பிடிக்கலன்னா கோவமா பேசியிருப்பாளே. நீ வந்து என்ன கட்டிக்கிறியா கட்டல முடியாதா அப்படின்னு தானே கேட்ட. அதுக்கு ஆமா இல்ல அப்படின்னு ஏதாவது பதில் சொல்லிருக்கணும்ல. சொல்லலைன்னா அப்ப அதான்டா அர்த்தம். நீ எதுவும் கவலைப்படுறா, அவளுக்கு உன்னை வந்து பிடிச்சிருக்குடா. என்னம்மா சொல்ற? அப்படியா?
அப்ப பூமாரிக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதை சொல்லிடலாம்ல. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, இப்ப கல்யாணம் வேணா அப்புறமா பண்ணிக்கலாம் என்கிட்ட சொல்லணும்ல. சொல்லவே மாட்டாமா. கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டா, கட்டிக்க விருப்பம்னு சொல்ல மாட்டா. ரெண்டுமே சொல்லமா. என்னென்னமோ வேற ஏதாவது டைவர்ட் பண்ணி என்னென்னமோ பேசுறாரு தவிர சொல்லவே இல்லம்மா. அப்ப அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ ஆமாண்டா, உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்குடா, அதான பதில் சொல்லல. உனக்கு புரியுதா புரியலையா? நீ எதுவுமே கவலைப்படாத. அவங்க வீட்லயும் எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்கு. எப்படியோ பூமாரிக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்ற? ஓகேவா? அம்மா என்னம்மா சொல்ற? இதெல்லாம் நடக்கும்ன்ற? அப்படின்னா கூட அப்பா சம்மதம் தெரிவிக்க மாட்டாரேம்மா. அப்பா தான் நமக்கு எதிரா இருக்காரு. டேய், நீ உங்க அப்பா பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல. நான் பேசிக்கிறேன். நான் பேசினா அவர் கண்டிப்பா கேட்பாரு. என்ன காரணம்னு முத கேட்பான். காரணத்தை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அவர்கிட்ட புரிய வச்சு நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சலாம். விடு, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நான் பூமாரிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். அவங்க வீட்லயும் பேசுறேன். என்ன? அம்மா, என்னோட டவல் எங்கம்மா? என் டவலையே காணோம். எங்கதான் வச்சிருக்க? நீ எடுத்துக்கிடுமா, நான் குளிக்க போறேன். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அதான் ஆளுக்கு தனித்தனியா ஒவ்வொரு துண்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் என்கிட்ட வந்து ஏன்னு கேக்குற? உன்னோட துண்டு எங்கடி? நீ தானே வச்சிருக்கிற பத்திரமா. எங்கேயாவது போட்டு என்கிட்ட கேட்க வேண்டியது. எங்க வச்ச போய் தேடி போ. அம்மா, நீ தான் நேற்று எல்லா துண்டையும் துவைச்ச. எங்க போட்டு? என் துண்டை மட்டும் காணோம். அண்ணன் துண்டு இருக்குது, அப்பா துண்டு, உன் துண்டு, எல்லா துண்டும் இருக்கு. ஏன் இதை மட்டும் தான் காணோம். அதான் கேக்குறேன், என்ன கேக்குறேன்? நீ தானே துவைச்ச. எங்க வடிச்சு போட்ட? மணிமேகலை, எல்லா துண்டையும் ஒன்னா தானே வடிச்சு போட்டேன் நானே. உன் துண்டை மட்டும் நான் தனியா வடிச்சு போட போறேன் நானே. எல்லாம் அங்க பாத்ரூம் கிட்ட தான் இருக்குது பாரு. எல்லாம் வைக்க எல்லா துண்டியும் வச்சிருக்கிறது தான் உன் துண்டு இருக்கு. ஒவ்வொரு துணி வேற ஒரு துண்டு மறைஞ்சு இருக்கும். போய் பாரு போ. அப்படியா? சரி, நான் போயிட்டு பாக்குறேன். சரி, என்னம்மா அண்ணன் நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? பொண்ணு கேட்டு போனோம், அந்த விஷயம் என்னாச்சு? அதானே, அதெல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. பூமாரிக்கு உங்க அண்ணன் சூர்யாவை கட்டிக்க சம்மதமா? மேற்கொண்டு நம்ம பேச வேண்டியதுதான். என்னமா சொல்ற? சம்மதமாமா? அக்கா, பூமாரி அக்கா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சுட்டாங்களா? அம்மா சும்மா இருமா, நீ வேற. மணிமேகலை அதெல்லாம் இல்ல. பூமாரிலாம் இன்னும் எதுவும் சொல்லவே இல்ல. அம்மா சும்மா சொல்லுது வாங்கிட்டா. அதான் நீ நம்பின்னு கிடக்காத போ. என்னம்மா அண்ணன் எப்படி சொல்லுது? நீ எதுவும் சம்மதிச்சுன்ற? என்கிட்ட விளையாடுறீங்களா காலையிலேயே? இல்ல மணிமேகலா, நான் ஏன் உன்கிட்ட விளையாட போறேன்? பூமாரி கிட்ட கேட்டிருக்கிறானா, ஏன் பூமாரி உனக்கு என்ன கட்டிக்க சம்மதமா இல்லையான்னு கேட்டதுக்கு 2 பேர் சொல்லியான். ஆமான்னு சொல்லியா, இல்லையும் சொல்லியான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீயே சொல்லு. விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லணும், விருப்பம் இருக்குன்னா விருப்பம் இருக்குன்னு சொல்லணும். 2 பேர் சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? நீயே சொல்லு. பிடிச்சிருக்கு ஆனா சொல்ல தயக்கமா இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா ஆமா, 2 பேர் பதில் சொல்லனா பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதான், அதனாலதான் உன்கிட்ட பூமாரி சம்மதிச்சுட்டா. என்ன இப்ப என்ன நான் சொன்னது கரெக்டா? என்ன மணிமேகலை, நீ அம்மா கூட சேர்த்தியா? அம்மா தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு விளக்கத்தெல்லாம் சொல்லி பூமாரிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுதுன்னா நீ அதே சொல்றிய. 2 பேர் சேர்ந்து என் மனசுல ஆசையை வளர்க்குறீங்க. பூமாரி மட்டும் சம்மதிக்காம போட்டோம். உங்க 2 பேர் என்ன பண்ற பாருங்க. அண்ணே, நீ எதுவும் கவலைப்படாதே. பூமாரி அக்கா கண்டிப்பா உன்னை கட்டிப்பாங்க. நீ ஏன்னா கவலைப்படுற? அக்கா அன்னைக்கு நான் பேசினப்பயே அப்படிதான் உங்க முகத்துல தெரிஞ்சது. நான் கேட்டேன், இந்த மாதிரி உங்களை பொண்ணு பார்க்க தான் வந்திருக்க சொன்னதுக்கு ரொம்ப கோவம் படல. ஆனா இதை பத்தி வீட்டுல சொல்லாதீங்கன்னு தான் சொன்னாங்க. மத்தபடி கோவமே படல. எனக்கே அன்னைக்கே புரிஞ்சுது. ஓ, அண்ணனை வந்து பூமாரி அக்காவுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுது. அதான் நீ கவலைப்படாதே, கண்டிப்பா கிடைப்பாங்க உனக்கு பூமாரி அக்கா. சரி மணிமேகலை, நீ சொல்றபடி நடந்தா சரிதான், சந்தோஷம் தான். சரி சரி போ. அப்பா அங்க வந்துட போறாரு. போயிட்டு நீ போய் குளிப்போ. அடுத்து நான் சீக்கிரம் குளிக்கணும் போ. சரி 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 சூர்யா, சரி உள்ள எழுந்து வா. நான் டீ போட்டு கொடுக்குறேன் வா. நீ போய் போட்டுனே இருமா. நான் பிரஷ் கூட பண்ணல. எழுந்து அப்படியே உட்காந்து இருக்கேன். நான் பிரஷ் பண்ணிட்டு வரேன் போமா. சரி சூர்யா, நான் போயிட்டு டீ போட்டே இருக்கிறேன், நீ வா.